வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 22. ஸ்ரவன் அலுவலகத்திற்கு கிளம்பியவுடன் கதவை அடைத்துவிட்டு அறைக்கு சென்ற ஸ்ரீநிதிக்கு அவனுடைய அருகாமையை வேண்டி மனம் ஆற்றாமையுடன் ஏங்க ஆரம்பித்தது. நான் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை எனக்கு அவரோட அமையுமா என்று தனக்குத்தானே ஏக்கத்துடன் கேட்டுக்கொண்டவளுக்கு நேற்று முதல் தன்னை விட்டு நொடி பொழுதும் விலகாமல் கை வளவிலேயே உரசியபடி வைத்திருந்தவனை நினைத்து இதயம் சிலிர்த்தது. தற்பொழுது அவன் பிரிந்து சென்று விட்டதில் அவனுடைய ஸ்பரிசத்திற்காக உடலும் மனமும் ஒரு சேர பரபரக்க அவளின் அலைபாய்ந்த விழிகளில் கோட் ஸ்டாண்ட் விழவும் உற்சாகமாக அதனிடம் சென்றாள். நேத்து அவர் போற்றிருந்த சட்டல்ல என்று லைப்புடன் மென்மையாக அதை வருடியவள் அதிலேயே கன்னத்தை அழுந்து பதித்து கண்கள் மூடி அவனுடைய வாசத்தை நுகர்ந்தாள். அவளை சிறிதும் ஏமாற்றாது தன்னவனின் மனத்தை அது அதீதமாக வெளிப்படுத்தவும் குதூகலித்தவள் அதை ஆற தழுவி அழுந்த முத்தமிட்டு ஐ லவ் யூ என்று முணுமுணுத்தாள். அவனுடைய சட்டையை எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கட்டிலில் சரிந்தவளுக்கு அவனுக்கு நிகராக அது தந்த கதகதப்பில் மனம் உருகி சிலிர்ப்புடன் விழிகளை மூடி அதை ஆசையுடன் அனுபவித்தாள் நாயகி. இதயம் முழுவதும் கணவனை நிறைந்திருக்க அவனை சுற்றி சுற்றியே அவள் உள்ளம் அலை பாய்ந்தது. தன்னிடம் அவன் பேசியவற்றை ஒரு வார்த்தை விடாமல் மீண்டும் மீண்டும் மனதிற்குள் ஓட்டி பார்த்தவளுக்கு உச்சகட்டமாய் முன்னிரவில் அவன் தனக்கு போக்கு காட்டியபடி ஆடை மாற்ற உதவியதை எண்ணி வெட்கம் பிறந்தது. சரியான ஆள்தான், நினைச்சது பேசி பேசியே சாதிச்சுக்கிட்டாரு என கண்ணம் சிவந்தாள். மாலை தேநீர் அருந்திய பிறகு ஸ்ரீநிதியை தன் அருகிலேயே அமர்த்தி கொண்டு சிறிது நேரம் தொலைக்காட்சியில் ஏதோ ஒரு நகைச்சுவை கலந்த காதல் படத்தில் மூழ்கி இருந்தவன் சட்டென்று எழுந்து அவளையும் எழுப்பிவிட்டான். வா என்ற ஒற்றை சொல்லுடன் தன்னை அறைக்கு இழுத்து செல்பவனை புரியாமல் பின்தொடர்ந்தவள் அவன் கதவை மூடவும் முன்பு போல பதறி தவிக்காமல் குழப்பத்துடன் ஏறிட்டாள். என்ன? அவள் விழிகளை உற்று பார்த்தவன் பரவாயில்ல, கண்ணை நேருக்கு நேரம் பாக்குற அளவுக்கு கூச்சத்தையும் பதட்டத்தையும் ஜெயிச்சிட்ட போல என்று பாராட்டி விட்டு இப்ப எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, வெளியே பாரு, நல்லா இருட்டிருச்சு, ரூமோட லைட் ஆஃப் பண்ணிட்டா சத்தியமா எனக்கு கண்ணு தெரியாது என்க இவளுக்கு மெல்ல விஷயம் புரிந்தது. ட்ரெஸ் மாத்த சொல்றாரு, ஆனா அதுல கூட எத்தனை கேலி கிண்டல் என்று கூச்சத்தை ஒதுக்கி ரசித்தவள் அவனிடம் பார்வையை திருப்பாமல் நைட்டி ஒன்றை எடுத்துக்கொண்டு விளக்கை அணைத்தாள். பாரா, சொன்னதான் சாக்கணும், உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டாள் என் பொண்டாட்டி. ஆனாலும் மதியத்துல இருந்து விடாம பேசின பேச்சுக்காவது ஒரு மரியாதை கொடுத்து இல்ல மாமா இருக்கட்டும் பரவாயில்லன்னு ஏதாவது சொல்றாளா, அவ்வளவுதான் நமக்கு மரியாதை என்று ஆதங்க பெருமூச்சு விட்டான் ஸ்ரவன். கணவனின் புலம்பலை ஸ்ரீநிதி பக்கென்று நகைத்து விட இருட்டுல எனக்கு கண்ணுதான் தெரியாது, காது நல்லாவே கேட்கும் என்று எச்சரித்தான் அவன். அது எங்களுக்கு தெரியாது பாருங்க என உதட்டை சொல்லித்தாள் மனைவி. இன்னும் என்ன செய்ற, உன்னால முடியுதா முடியலையா என்று கேள்வி எழுப்பினான். அப்பொழுதுதான் மெதுவாக புடவையை அவிழ்த்திருந்தவள் கொஞ்ச நேரம் அமைதியாதான் இருங்களேன் என்றால் தாங்க முடியாத வெட்கத்துடன். என்ன, நான் நல்ல பிள்ளைய அமைதியா ஒதுங்கித்தானே நிக்கிறேன், உன் பக்கத்துல வந்த என்றவன் விடும் உஷ்ண பெருமூச்சின் மெல்லிய ஒளி அவள் செவி வழி தீண்டி உடலை குப்பென்று சூடாக்கி தகிக்க செய்தது. ஒரு வழியாக அவன் விரல் நகம் கூட மேனியை தீண்டாமல் உடையை மாற்றியவளுக்கு பெரும் பாரம் நீங்கியது. ஒரு புறம் கசகசவென்று இருந்தது நீங்கி உடல் புத்துணர்வு கொண்டது என்றால் கணவனாக இருந்தாலும் தன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து ஸ்ரவன் கண்ணியமாக நடந்து கொண்டது வேறு அவளுக்குள் பேரு வகையை தோற்றுவித்தது. இப்பவாச்சும் லைட்ட போடு என்றான் அவன் அலுப்பாக. முகம் கொள்ளா சிரிப்புடன் விரைந்து சென்று சுவிட்சை போட்டவள் அவனிடம் திரும்பி தேங்க்ஸ் என்றாள். அவளையே கண்கள் இடுங்க நோக்கியவன் என்ன முகலாம் ரொம்ப டால் அடிக்குது என்றன் கேள்வியாக. மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்றவாறு கழற்றி போட்ட உடைகள் எல்லாம் எடுத்து சென்று அதற்குரிய கூடையில் போட்டா ஸ்ரீநிதி. எப்பவுமே மனசுல சந்தோஷம் அதிகமாச்சுனா அத மத்தவங்க கிட்ட சொன்னா அது இன்னும் டபுள் மடங்கு ஆகுமா என்றவன் பாவனையாக கூறவும் என்ன சொல்ல வர்றார் இவரு என குழம்பியவள் என்றவன் முகம் பார்த்தாள். நீ பழமொழி கேள்விப்பட்டதில்லையா, துன்பத்தை பகிர்றதால அது பாதியாகி மனம் லேசாகிற மாதிரி இன்பத்தை பகிர்வதால அது இரட்டிப்பாகி சந்தோஷம் கூடுமா என்றபடி நெருங்கி நின்றான். எஸ் படிச்சிருக்கேன், ஞாபகம் வந்துருச்சு என்று மலர்ச்சியுடன் விழிகளை உயர்த்தியவள் அவன் பார்வையில் சிவந்து அதே வேகத்தில் இமைகளை கீழே இறக்கினாள். சட்டென்று இதயத்தின் துடிப்பு அதிகரித்தது. மேனியெங்கும் கொதிக்கும் அனல் காற்று வீசுவதை தாங்க முடியாது தடுமாறி நின்றிருந்தவளை ஆழம் பார்த்தவன் அவள் இடையே பற்றி ஒரு கருத்தால் அருகில் இழுத்து கொண்டான். எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் மேலும் சிவந்து நின்று இருந்தவளிடம் வெளிப்பட்ட இணக்கம் அவனை ஏகத்திற்கும் போதை கொள்ள செய்ய மற்றொரு கருத்தை அவளின் பழுங்கி கழுத்தில் பதித்து தன் முகம் நோக்கி அவளை நிமிர செய்தான் ஸ்ரவன். இருவரின் நெஞ்சமும் சுவாச சீரலினால் தாறுமாறாக ஏறி இறங்க துவங்க முதன் முதலாக அவளை சமாதானப்படுத்தும் விதமாக அல்லாமல்
காதலையும் தாபத்தையும் மட்டுமே கலந்து அவளின் மெல்லிய அதரங்களில் தன்னுடைய இதழ்களை அழுத்தமாக புதைத்தான் அவன். மூடியிருந்த இமைகளை மேலும் இறுக்கிக் கொண்ட ஸ்ரீநிதியின் இதயம் படபடவென்று அடித்துக்கொள்ள, பொங்கும் உணர்ச்சியால் நடுங்கும் தன்னுடல் பாரத்தை தாங்காது தன்னவனோடு இன்னும் ஒன்றியவளை அவன் மேலும் இறுக பிணைத்து கொண்டான். கணவனின் இதழ் இன்னமும் தன் இதழோடு இணைந்திருப்பது போல இரவில் நடந்ததை எண்ணி இருந்தவள் நெஞ்சம் படப்படக்க அவன் சட்டையில் முகம் புதைத்து கொண்டாள். சொர்க்கத்தில் மிதந்து கொண்டிருந்தவளை பூவுலகத்திற்கு மீட்டும் பொருட்டு அவளின் அலைபேசி இசை மீட்டியது. ஸ்ரவனின் நினைவோடு மெத்தையில் சரிந்திருந்தவள் கிட்டத்தட்ட தூங்கும் நிலைக்கே சென்று விட்டாள். மெதுவாக இமைகளை பிரித்து விழிகளை சுழற்றி அவளுக்கு சுற்றுப்புறம் உரைக்க வேகமாக எழுந்து கைபேசியை எடுத்தாள். சுவாதி உள்ளம் உற்சாகம் கொள்ள இணைப்பை ஏற்று ஹலோ என்றாள் வேகமாக. என்ன நீ காலையிலே நல்ல தூக்கமா? இல்லையே, குரலை பார்த்து அப்படி தெரியலையே என்றவள் யோசிக்க மெலிதாக வெட்கம் கொண்டவள் அவளிடம் பேச்சை மாற்றினாள். ஊர்ல கற்பகம் அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீ எப்படி இருக்கிற? அமுதன் என்றவள் பழைய நினைவில் தயங்கி நிறுத்த அவள் மனம் புரிந்தவள் தானாக பதிலளித்தாள். எல்லாரும் சௌக்கியம். அண்ணாக்கு போன் அடிச்சேன், நல்லா இருக்கிறியான்னு மட்டும் கேட்டுட்டு நான் அப்புறம் பேசுறேன்னு பட்டுன்னு வச்சுட்டான். இல்லம்மா, அவருக்கு வேலை அதிகமா இருக்கும். நேத்து வேற ஆபீஸ்க்கு போல இல்லையா, அதனால கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியோ என்னவோ. ஒரு நிமிஷம் இருங்க 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 என ஓரிரு நொடிகள் அமைதி காத்தவள் சரி நான் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்றேன் என்று வைத்து விட்டாள். ஏ சுவாதி என்றவளின் கூக்குரல் அவளை அடைவதற்கு முன்பாகவே இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இவளுக்கு என்னாச்சு? ஏன் அப்படி பாதியில வச்சுட்டா? அண்ணனுக்கு நம்ம கிட்ட பேசக்கூட நேரம் இல்ல, ஆனா அன்னி கூட மட்டும் லீவ் எடுத்துக்கிட்டு ஊர் சுத்துறானான்னு ஏதாவது தவறா நினைச்சிட்டாலோ? இல்ல, அவளுக்கு புரிய வைக்கணும். என்ன இருந்தாலும் அவர்கிட்ட அவளுக்கு தான் முதல்ல உரிமை இருக்குதுங்கிறத நான் மனசார ஏத்துக்கிட்டேன்னு அவளுக்கு சொல்லணும். அது அவளுக்கும் பிடித்துதான் இருந்தது. நான் இங்கே வருவதற்கும் அவருடன் இப்படி சந்தோஷமாக வாழ்வதற்கும் அவள் மட்டுமே காரணம் என்கிற நன்றி உணர்வு இது. அவர் கோபப்படும் பொழுதெல்லாம் தனக்காக எவ்வளவு வாதாடி இருப்பாள். ரொம்பவும் நல்ல பெண் என்று இதயம் பாசத்தால் நிகழ்ந்தது. அடுத்த 10 நிமிடங்களில் நாத்தனார் மீண்டும் அழைப்பில் வரவும் விரைந்து எடுத்தவள், சுவாதி நீ எதுவும் தவற எடுத்துக்காத. உன் அண்ணாவுக்கு எப்போதுமே நீ தான் முக்கியம். நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால லீவ் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. மற்றபடி நாங்க எங்கேயும் வெளியே போல. அவர் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியாதா என்று அவசரமாக அவளின் மனநிலையை மாற்ற முயன்றாள். என் அண்ணாக்கு நான் உயிர்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்க ஒன்னும் அதை சொல்ல தேவையில்ல என்றவள் நறுக்கு தெரித்தார் போல பேசவும் ஸ்ரீநிதியின் முகம் வாடியது. ஒரு கணம் இரு பக்கமுமே அமைதி நிலவ சட்டென்று அதை உடைத்து கலகலவென்று நகைக்க ஆரம்பித்து விட்டாள் சுவாதி. ஐயோ அண்ணி, உங்களெல்லாம் என்னதான் சொல்றதோ? என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா? இல்ல இந்த கொஞ்ச நாள்ல உங்களை பத்தி தான் நான் புரிஞ்சுக்கலையா? எதுக்கு அப்படி பதறீங்க? உண்மையிலே அண்ணா ஆபீஸ்க்கு லீவ் போட்டு உங்களை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போய் ஊர் சுத்தினா அதை கேட்டு சந்தோஷப்பெற முத ஆள் நானா தான் இருப்பேன். சுவாதி என உருகியவள் அப்படியே லைனை கட் பண்ண என்ன குழப்பத்துடன் கேட்டாள். அங்க நடந்துட்டு இருக்க திருட்டு வேலையை பத்தி யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல, அதனாலதான் லைனை கட் பண்ண. திருட்டு வேலையா? எங்க என்றால் ஸ்ரீநிதி புரியாமல். அதுவா, நேத்து அண்ணா கிட்டவும் டாக்டர் கிட்டவும் பேசுறப்போ நீங்க இங்க கூட இருந்தது அவன் சொல்லவே இல்லை. இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்த ஆபீஸ்க்கு சீக்கிரமா கிளம்பிட்டேன்னு என்கிட்ட தனிக்கதை வேற சொன்னான். சரி, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது நீங்க இல்ல, நான் அங்கே பேசிக்கிறேன். நம்ம விஷயத்துக்கு வருவோம் என்றதும் இவள் தடுமாற ஆரம்பித்தாள். ஐயோ, அவர் இவகிட்ட என்ன சொல்லி வச்சிருக்காரோ தெரியலையே. நான் பாட்டுக்கு உளறி கொட்டிட்டனே. நீ கவனமா பேசணும். என்ன சத்தத்தையே காணோம்? இல்ல சுவாதி, எங்களுக்கு கவுன்சிலிங் தனித்தனியா தான் கொடுத்தாங்க. வெயிட், ஆனா நீங்க கூட வந்திருக்கிறது அண்ணா கிட்ட சொல்லவே இல்ல, ரைட்டா? ஆமா என்றவள் வேகமாக தலையை ஆட்ட அவளும் அங்கே சத்தமின்றி நகைத்து கொண்டு இருந்தாள். சரி அடுத்து என்றால் சுவாதி அமர்த்தலாக. என்ன புரியல? என்ன திடீர்னு உங்க வீட்டுக்காருக்கு வக்கீல் வேலை எல்லாம் பாக்குறீங்க நீங்க? இது உங்க ஹஸ்பண்ட்க்கு தெரியுமா? நம்ம பொண்டாட்டி நம்ம தங்கச்சிக்கிட்ட நம்மள கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம பேசுறான்னு என்ன நக்கலாக வினவவும் இவள் திணறினாள். அது வந்து அண்ணி ஜஸ்ட் சில், சும்மா உங்களை கலாட்டா பண்ண. நீங்க இப்படி அண்ணா விட்டு கொடுக்காம பேசுறது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்காவான அக்மார்க்கு மனைவியா மாறிட்டீங்க நீங்க. அண்ணா ரொம்பவும் கொடுத்து வச்சுவேன். சரி, கவுன்சிலிங்கோட முடிவு ஒரு பக்கம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் நம்ம தலைவர் என்ன சொல்றாரு என்று விசாரித்தாள். கணவனின் நினைவில் முகம் கனிந்த ஸ்ரீநிதி, நீ சொன்னது போல உன் அண்ணா ரொம்ப நல்லவர் தான். அதை நேத்துதான் நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட ரொம்ப பொறுமையா பேசி என் பிரச்சனை என்னன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொன்னார். அப்புறம் எதனால அவர் என்கிட்ட கோவப்படுறாருன்னு எல்லாம் சொல்லி புரிய வச்சார். இப்போ 2 பேருமே ஒருத்தர் பத்தி இன்னொருத்தர் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் என்றால் ஆத்மார்த்தமாக. வெரி குட், ரொம்ப சூப்பரா அத்தையோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இனிமே உங்களுக்கு என்ன கோபம் சஞ்சலம் இருந்தாலும் அண்ணா கிட்ட வெளிப்படையா பேசுங்க அண்ணி. அதுக்கப்புறம் இந்த உலகத்திலே பெஸ்ட் ஜோடியா நீங்க 2 பேர் தான் இருப்பீங்க.
அதுக்கு இப்பொழுதே என் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்று உற்சாகமானாள் சுவாதி. அவளுடைய உற்சாகம் இவளையும் தொற்றிக்கொள்ள மேலும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு இருவரும் இணைப்பை துண்டித்தனர். நான் எதிர்பார்த்த மாதிரி என் வாழ்க்கையும் குடும்பத்தையும் அமைச்சுக்கிட்டேன். ஆனா இது எப்படி தக்க வச்சுக்கிறது என்று கவலையில் ஆழ்ந்தாள் ஸ்ரீநிதி. மாலையில் வீடு திரும்பிய ஸ்ரவன், அப்புறம் இன்னைக்கு பொழுது எப்படி போச்சு உனக்கு என்றான் அவளை தன் கைவளவில் இழுத்துக்கொண்டு. நல்லாவே இல்ல, ரொம்ப போர் என்று முகத்தை சுருக்கியபடி அவன் மார்பில் சாய்ந்து சட்டை பட்டனை திருகினாள் அவனுடைய மனைவி. அவளின் விரல்களை பற்றி முத்தமிட்டு, சரி அதுக்கு ஏதாவது யோசிப்போம் என்றவளை நகர்த்தியவன், நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், நீயும் ரெடி ஆயிடு, எங்கேயாவது வெளியில போலாம் என்றான். எங்க? தட்ஸ் யுவர் சாய்ஸ், சீக்கிரம் டிசைட் பண்ணு, நீ எங்க சொல்றியோ வண்டி அங்கே போய் நிற்கும் என்றவாறு உள்ளே அறைக்குள் சென்று மறைந்தான். உதட்டில் பூத்த புன்னகையோடு சமையலறை சென்றவள் சுவாதி சொல்லியிருந்தது போல தன் கணவனுக்கு பிடித்த மாதிரி சுக்கு ஏலக்காய் பொடி கலந்த தேநீரை மணக்க மணக்க தயாரித்தாள். ஸ்ரீநிதியை தேடி வந்த ஸ்ரவன் அவள் தலையில் தட்டி, உன ட்ரெஸ் மாதிரின்னு சொன்னா இங்க என்ன குறைஞ்சிட்டு இருக்க என அதட்டினான். ஏன்னா அவனை முறைத்தவள், உங்களுக்கு அதான் டீ போட்டுட்டு இருந்த என்றாள். ஏன் அதை வெளியில போற இடத்துல குடிச்சா ஆகாதா? இல்ல, கற்பகம்மா சொன்னாங்க வேலை முடிச்சு வர புருஷனுக்கு அடுத்து எங்கேயாவது அவர் வெளியே கிளம்புறதுக்கு தயாரா இருந்தா மனைவி தன் கையால குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கணுமா, அதைத்தான் நான் செஞ்சேன். ஓஹோ என்றபடி அவள் கொடுத்த தேநீரை வாங்கி உறிஞ்சியவன், அத்தை வேற எதுவும் கணவன் கிட்ட அப்படி நடந்துக்கணும்னு சொல்லலையா என்று நயமாக பேச்சு கொடுத்தான். வேற என யோசித்தவள், பிடிச்ச மாதிரி சமைச்சு தருது, அப்புறம் உங்க கோபத்தை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா நடந்துக்கிறது, அப்புறம் என்றவள் தொடர முன்னே அவசரமாக தடுத்தான் ஸ்ரவன். ஹே சீச்சி, அதெல்லாம் விடு, நீ நம்ம விஷயத்துக்கு வா என்றன் கல்மிஷமாக. நெற்றியை சுருக்கியவள், நம்ம விஷயமா, அதென்ன என்று அவனிடமே விவரம் கேட்டாள். அதுவா ஏன் அவளை தன் கைக்குள் இழுத்து கொண்டவன், ஆமா நீ டீ குடிச்சிட்டியா என்று வேகமாக கேட்டான். சம்பந்தமில்லாமல் கேட்பவனை விசித்திரமாக நோக்கியவள், நான் ரொம்ப சூடா குடிக்க மாட்டேன், கொஞ்சம் ஆறட்டும், அதுக்குள்ள நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் என்று விலக முயன்றாள். அதை தடுத்தவாறு, உனக்கு ஆறி போன டீ தானே வேணும், நான் தரேன் என்று அவளின் கண்ணங்களை அழுந்த பற்றி அருகில் இழுத்தான். என்ன செய்றீங்க நீங்க? கிளம்பி சொன்னீங்க, அப்புறம் டீ ஆத்தி தரங்கிறீங்க. வாட்? ஆத்தி தரேன் நான் எப்பமா உங்ககிட்ட சொன்னேன் என்ற நக்கலாக. பின்ன நீங்க என் அவளின் உதட்டருகே குனிந்தவன், ஆறி போன டீனா நான் குடிச்சிட்டு என் உதட்டுல வெது வெதுப்பா சேமிச்சு வச்சிருக்குது என்று கண்ணடித்து விட்டு அவளோடு இணைந்தான். அடுத்த சில நிமிடங்களை முழுதாக விழுங்கிவிட்டு தன்னிடம் இருந்து பிரிந்தவனின் நெஞ்சிலை அடித்தவள், இதுக்கு என்னன்னு சுத்தி வளைச்சு பேசுறீங்க நீங்க என்றால் சினிங்களாக. சுத்தி வளைச்சாலும் காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டோம்ல என்று அலட்டலாக முழிந்தவனின் பேச்சில் கண்ணம் சிவந்தவள் அவனை விலக்கி தள்ளிவிட்டு அறைக்கு ஓடினாள். ஸ்ரவன் காரை செலுத்திக் கொண்டிருக்க அருகில் அமர்ந்து அவனுடைய சீண்டலுக்கு பதிலளித்துக் கொண்டு வந்த ஸ்ரீநிதி சட்டென்று நினைவு வந்தவளாக அவனிடம் கேள்வி எழுப்பினாள். ஆமா, சுவாதிக்கு பேசுனீங்களா இல்லையா? அவ வேற இன்னைக்கு அண்ணா சரியாவே பேசலன்னு சொன்னா. பாருடா, அண்ணியோட சிபாரிசு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாளா அந்த கேடி என தங்கையை பரிகாசம் செய்தவன், இல்லம்மா ஆபீஸ்ல இருந்து கிளம்புறப்ப ஒரு தடவை கூப்பிட்டேன், அவ எடுக்கவே இல்லை என்று விட்டு மீண்டும் தங்கையின் எண்களை தொடர்பு கொண்டான். அது முழுவதும் ரிங்காகி தொடர்பு துண்டிக்கப்பட, என்ன செய்யற அந்த பொண்ணு? நேற்று நைட்டு கூப்பிட்டப்போ அண்ணா நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுல விளையாடிட்டு இருக்கோம், அப்புறம் பேசுறேன்னா இப்ப கூப்பிட்டாலும் எடுக்கவே மாட்டேங்கிறா என்று மீண்டும் அழைக்க இம்முறை அழைப்பை ஏற்றாள் சுவாதி. குட்டிமா என்று இவன் வாயை திறப்பதற்குள், அண்ணா அண்ணா நான் கண்காட்சியில இருக்கேன், அடுத்த ரைடுக்கு வரிசையில் நிக்கிறேன், நான் அப்புறம் பேசுறேன், பை என்றாள் அவசரமாக. ஏய் இரு இரு, ஒத்த வாங்க போற பாரு, என்கிட்ட பேசுறது கூட நேரம் இல்லாம வெளியே சுத்திட்டு இருக்கியா என்று அதட்டினான். சும்மா மிரட்டாதண்ணா. ஹே இருடா அண்ணா, எங்களை ரைட்ல ஏற சொல்லிருக்காங்க, அமுதம் வேற போக சொல்லி என் மொபைல புடுங்குறான், நான் காலைல பேசுறேன். ஏன் வீட்டுக்கு போனோன்னு கால் பண்ண? இல்லண்ணா, அடுத்த ரெஸ்டாரண்ட் போகணும், நேரமாயிடும், சரி நான் வைக்கிறேன் என்று அணைத்து விட்டாள். ஸ்ரவனின் முகம் யோசனையில் சுருங்குவதை கண்ட ஸ்ரீநிதி, ஏன் சுவாதி என்ன சொல்றா என்றாள். இல்ல, நேத்து கோவில், இன்னைக்கு கண்காட்சி, அடுத்த ரெஸ்டாரண்ட்னு வேற சொல்றா. விநாயக மாமாவுக்கு இப்படியெல்லாம் தினமும் வெளில சுத்துறது பிடிக்காது, அது போல ஹோட்டல்லையும் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கூடாதுன்னு சொல்வாரு. இவன் என்னன்னா இப்படி ஊர் சுத்துறா, நாளை காலையில முதல்ல அத்தைகிட்ட பேசணும், இவன் மேல இருக்கிற பாசத்துல அமைதியா இருந்து அவங்களுக்கு எதுவும் சங்கடம் வந்துடக்கூடாதுல்ல என்றன் உறுதியாக. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.